ஹாய், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோவர் கேஸ் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கர்சிவில் நம்ம ஏபிசிடி வந்துட்டு எப்படி எழுதணும் கேபிட்டல் லெட்டருக்கு அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெட்டர் வந்து கேபிட்டலில் கர்சிவும், இன்னொரு லெட்டர் வந்து சேம் அதை கர்சிவே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்லேயும் வந்துட்டு நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டி வந்துட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர் டி. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ டி கூட எழுதிட்டே இருக்கீங்கன்னா ஸோ நம்ம கேபிட்டல் டி வந்துட்டு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் சும்மா ஏபிசிடி தனியாக எழுதாமல் இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த கேபிட்டல் லெட்டருக்கு வர கர்சிவ் வந்து நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். அதனால் இது வந்துட்டு சரி நீங்கள் அதே மெத்தட்லேயே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த 4 ரூல்டு நோட்லேயே நீங்கள் ஒரு கேபிட்டல் ஏ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அதே போல் கேபிட்டல் ஏ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பி எழுதுறீங்கன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கர்சிவ் ரைட்டிங்கில் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் எழுதி பழகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்மால் லெட்டரில் வந்து கர்சிவில் எப்படி எழுதுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே போல் வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் லெட்டர் கர்சிவாக எழுதுறது எப்படின்ட்டு. ஸோ அதே தான் இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ரெண்டையும் சேர்த்து நம்ம இதில் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இதில் எதுவும் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி நம்ம அதை வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு ரைட்டிங்காக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம எப்படி எதை எழுதுகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னுமே வந்து நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் வந்து டக்குன்னு மறந்து போகாது. நம்ம எழுதும்போது ஐயோ ஐ எப்படி போடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போகாமல் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இன்றைக்கி காலையில் எழுதுறீங்க அப்படின்னா மதியம் கொஞ்ச நேரம் எழுதுங்க. அதே போல் ஈவினிங் கொஞ்ச நேரம் எழுதுங்க. ஜஸ்ட் ஒரு 30 days தானே. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை வந்து சீக்கிரமாக நம்ம கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, டக்குன்னு உங்களால் அதை வந்து எழுதி பழக முடியல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏதாவது ஹோம்ஒர்க் மாதிரி தரேன். அதை வந்துட்டு நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 30 to 35 days நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுப்போம். ஓகேவா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கேட்காது, மறந்துடுவோம், நம்ம கேட்க முடியாமல் போயிடும். அதனால் உங்கள் டவுட்ஸ் என்னவோ அதை அப்பப்போ கேளுங்க.